பாகிஸ்தான பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். அவன் தான் நாடே இல்லையே! அவன்ட்ட ஒண்ணுமே இல்லையே! அவன பத்தி எங்கிட்டு விரிவா பார்க்கறது அப்படின்னு நம்ம ஆட்களுக்கு சந்தேகம் கூட வரும். அப்படிதான் கடந்தான். திண்ணையில கடந்தவனுக்கு திடீர்னு வாழ்க்கை வந்த மாரி, ஒரு பக்கம் அமெரிக்கா தூக்கி தல மேல வச்சுச்சு, சோறெல்லாம் ஊட்டுனாய்ங்க. உடனே ஒரே ஆட்டம். பாகிஸ்தான்காரன கையில பிடிக்க முடியல. இஷ்டத்துக்கு குதி குதின்னு குதிச்சான். அமெரிக்கா கொட்டி குடுக்குற கத்தாரையே கடல்ல தள்ளி விட்டு போயிடுறான். பாகிஸ்தான் எல்லாம் என்ன பண்ணுவான்? அம்போன்னு விட்டான். ஆனா திடீர்னு இன்னொரு பக்கம் காத்து வீசுது. சவுதி தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிட்டான். 2யும் தான் விரிவா பார்க்க போறோம். அமெரிக்கா தூக்கி வச்சு சோறு ஊட்டுனதுலாம் நமக்கு தெரியும். அப்படி சோறையும் ஊட்டிட்டு ஆட்சி பண்ணி என் உயிருக்கே ஆபத்து. இந்தியா அவ்வளோ தாக்க மாட்டான்டா. நான் பேத்துக்கிறேன். நீ ஒண்ணே ஒண்ணு செய்யணும். அவன எதுவும் வம்பிழுக்காம இருக்கணும். வம்பிழுக்காட்டி அவன் ஒண்ணும் தாக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல. அது இல்ல எஜமா. பலுசிஸ்தான் பயலுக என்னைய போட்டு தள்ளிருவாங்களாட்டுக்கு. டிக்கெட்ட ரெடி பண்ணிட்டாய்ங்க. கிழிச்சு குடுக்கறது மட்டும் தான் பெண்டிங் அப்படின்னு ஆசிம் முனிர் அழுதுருப்பார். நமக்கு வெள்ளை மாளிகைக்குள்ள அலவுட் இல்ல. அதனால பார்க்கல, தெரியல. ஆனா விஷயம் மட்டும் அந்த அளவுக்கு நடந்திருக்கும். ஜோசியம் பாத்தியோன்னு கேட்கக்கூடாது. பலுசிஸ்தான தடை பண்ணாய்ங்க. இதுல வெட்கக்கேடான விஷயம் என்ன அப்டின்னா, 1 வருஷத்துக்குள்ள தான் பலுசிஸ்தான்ல பெரிய அளவு சிஐஏ உள்ள போயிட்டு போயிட்டு வந்தாய்ங்க. எதுக்குடா அப்படின்னு கேட்கக்கூடாது. பலுசிஸ்தான் நல்லவனுங்க அப்டின்னாய்ங்க. திடீர்னு கொண்டு போய் அவன தீவிரவாத பட்டியல்ல தூக்கி வச்சுட்டாய்ங்க. எதுக்கு அப்டின்னா, ஆசிம் முனீர் கெஞ்சி கேட்டனால, ட்ரம்ப் கொஞ்சிக்கிட்டு இருந்த நேரமா இருந்தனால, டக்குன்னு ஒரு தடைய போட்டு விட்டாய்ங்க. அப்ப கூட பெரிய அளவு எல்லாருக்குமே அதிர்ச்சி. என்ன வீணா போனவனுங்க இப்படி பண்ணிட்டாங்களே! இனி அமெரிக்காவுக்குள்ள உட்கார்ந்து காய் நகர்த்த முடியாது. அதே மாரி பினான்சியல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தா பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்தால பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இவன் கூட அண்ணன் தண்ணி போலங்கிற அம்புட்டு பயலுக்கும் தடை அப்படிங்கிறது தான். அத ஐநால கொண்டு வந்தார்கள். அமெரிக்காவே தூக்கி வீசிருச்சு. உண்மைய சொல்லப்போனா அதுவும் ப்ராமிஸ்ல இருந்துச்சு. எது? பலுசிஸ்தான் மீது தடை. அந்த தடை செய்யவனோட உறவாடுற அம்புட்டு பையன் மீது தடை அப்படிங்கிற மாரி கொண்டு வந்தாய்ங்க. பட் ஆனா இப்ப உறவு பாகிஸ்தானோட எப்படி இருக்கு? பாகிஸ்தானோட ஒண்ணும் இல்ல. இந்தியாவோட உறவு அப்படிங்கிறது மீண்டும் ஒரு சுமூகமான பாதைக்கு திரும்பி வருது. அப்ப நான் அமெரிக்கா என்ன செய்வான்? எட்டி உதைப்பான். அதத்தான் உதைச்சுப்புட்டான். ஐநால கொண்டு வந்த தீர்மானம் தோத்து போச்சு. தீர்மானத்த கொண்டு வந்தது ஏதோ பாகிஸ்தான், சீனா. ஆனா எதிர்த்து அமெரிக்கா, இந்தியா எல்லா பயலுகளும் வேலைய பார்த்து ஒட்டுமொத்தமா ஒழிச்சு விட்டோம். பாகிஸ்தான், அமெரிக்கா தூக்கி வச்சு கொஞ்சுனாலும் சரி, ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத இந்நேரம் நல்லாவே புரிஞ்சிருப்பாய்ங்க. அப்படி புரிஞ்சு இந்நேரம் அழுதுக்கு திரிய வேண்டிய நேரம். ஆனா என்ன பண்றது? இஸ்ரேல் கத்தாருக்குள்ள போய் சம்பவம் பண்ணவும் எல்லா பயலுகளுக்கும் அதிர்ச்சி. காரணம் என்ன? அமெரிக்காவோட பாதுகாப்பு வலயம் பைடன் வந்தாரு, புடுங்கிட்டு போயிட்டாரு நைட்டோட நைட்டா. அடப்பாவி உங்கள நம்பி தானடா நாங்க இருந்தோம் அப்படின்னு கேட்டா, எங்கள நம்பி நீங்க ஏன்டா இருக்கீங்க? உங்க நாட்ட நீங்க தான்டா காப்பாத்தணும்னு பதிலுக்கு திட்டிட்டு வேற போயிட்டாய்ங்க. இந்த அசிங்கத்த எங்க போய் சொல்றது அப்படின்னு மொத்த மன்னர் கூட்டமும் மிரண்டு போய் நின்னுச்சு. அடுத்து ட்ரம்ப் வந்தார். சரி ரைட்டு இந்த மனுஷன வச்சாச்சு செஞ்சுருவோம் அப்படின்ட்டு கொண்டு போய் கொட்டி குடுத்துட்டாய்ங்க. கொட்டி குடுத்த பார்த்தா இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டான். அது அமெரிக்காவுக்கு தெரியும் அப்படின்னு அவர்களே போட்டு விட்டார்கள். அமெரிக்காவும் வேற வழியே இல்லாம ஏழையா அவன் பறந்துகிட்டு இருக்கும்போது தான்டா என்ட்ட சொன்னான். உடனே உன்னைய கூப்பிட்டு சொன்னேன்டா, நீ தாக்குதல் முடிஞ்சிருச்சுன்னு திருப்பி சொன்னா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு பச்சை புள்ள மாரி கத்தார்ட்ட சொன்னா கத்தார் விடுவானா? யோவ் லூசு அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாய்ங்க. தங்கள பாதுகாக்க பெரும் கூட்டணிய ரெடி பண்ணார்கள். அரபு நேட்டோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணாங்க. அரபு நேட்டோலாம் ஓகே. அவனுங்கள மாரி உங்களுக்குள்ளயும் 1000 பஞ்சாயத்து இருக்கு. ஆனா அத வெளில தெரியாம அவன் மெயின்டெயின் பண்ணுவான். நீங்க வெளில காட்டிக்குவீங்களேடா! ஒண்ணு கூடி தேர் இழுக்க மாட்டீங்களேடா! அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, டக்குனு சவுதி போய் பாகிஸ்தானோட டீல் போடுது. என்ன அப்புட்ன்னா, உன்னைய தாக்குனா நான் வருவேன், என்னைய தாக்குனா நீ வரணும் அப்படிங்கிற மாரி அந்த டீல போட்டார்கள். இதுல ட்ரம்புக்கு மிகப்பெரிய அசிங்கம். காரணம் என்ன அப்புட்ன்னா, ட்ரம்ப வரவேற்றது ஏறக்குறைய அதே மாரி ட்ரம்ப் எப்படிலாம் வரவேற்த்தாய்ங்களோ, அதே மாரி ஷெபாப் ஷெரீஃப்பையும் வரவேற்த்துட்டாய்ங்க. பொதுவாவே ஷெபாப் ஷெரீஃப்புக்கு இந்த அளவு வரவேற்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா, இந்த அணு ஆயுதம் உள்ள நாடு சவுதிய தாக்குனா, அணு ஆயுதத்த வச்சு திருப்பி தாக்கும் அப்படிங்கிற ட்ரெண்ட் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் ராஜதந்திர வட்டாரத்துல பேசுறது, ட்ரம்ப் அசிங்கப்படுத்துறதுக்கு தான். இங்க பாரு, அவன் வெளிப்படையா பிச்சை கேட்டு வருவான், பிச்சை போடுவான். அதே மாரி தான் உனக்கும் போட்டது பார்த்துக்க. இங்க பாரு அவனுக்கு உனக்கு குடுத்த அம்புட்டு மரியாதை அவனுக்கும் நாங்க தர்றோங்கிற மாரி சவுதி காட்டிருச்சு அப்படிங்கிறார்கள். இதுல உண்மை பொய்யெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. காரணம் ராஜதந்திர வட்டாரத்துல இப்படிதான் தூக்கி போட்டு மிதிப்பாய்ங்க. அசிங்கப்படுத்துவார்கள். சத்தம் இல்லாம ரூம்குள்ள உட்கார்ந்து அழுதுக்குவார்கள். அப்புறம் சேர்ந்துக்குவார்கள். இப்படி அமெரிக்காவுக்கு ஒரு அடிய குடுத்து, பாகிஸ்தானோட ஒரு ஒப்பந்தம். இனி சவுதியில ஏதாச்சும் ஒரு தாக்குதல் நடந்தா, பாகிஸ்தான் பொங்கி எழுந்து போய் கிழிச்சிடும்.
கிழிக்கிறது மட்டும் கிடையாது, அணு ஆயுதத்தையும் குடுத்து கிழிக்கும் அப்படிங்கிறதா. எல்லா பேரும் சவுதிய கூப்பிட்டு அணு ஆயுதமும் இதுல சேருமா அப்படின்னு கேட்டா, டேபிள்ல எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிட்டாய்ங்க. பாகிஸ்தான பொறுத்தவரை ஒரே கொண்டாட்டம். காரணம் என்ன? இப்ப இந்தியா போய் ஒரு சம்பவம் செய்யுது அப்படின்னா, துணைக்கு சவுதி வரணும். இந்த இடம் தான் நமக்கு சிக்கலு. அப்பவே அமெரிக்கா கிட்ட சொன்னோம். இவன்கிட்ட இருக்கிற உள்ள அணு ஆயுதத்த புடுங்கிரணும். அது என்னோட ஆபத்துக்காக கிடையாது. உன்னோட ஆபத்துக்காக. காரணம் இந்நேரம் இந்த மாரி ஒரு ஆப்ஷன் இல்ல அப்டின்னா, அமெரிக்காவ தான் அண்டி இருப்பார்கள். இல்ல ரஷ்யா கிட்ட போய் நின்றுப்பார்கள். இப்ப புதுசா ஒரு விஷயத்த கிளப்பி விட்டாய்ங்க. எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன? நம்மளே பேசினது என்ன? இஸ்ரேலே எதிர்பார்த்து குறி வச்சுக்கிட்டு இருக்கிறது எங்க அப்டின்னா, பாகிஸ்தான்ல உள்ள அணு ஆயுதத்த கடத்திட்டு போயிருவாய்ங்களோ, திருடிட்டு போயிருவாய்ங்களோ, இல்ல இவனே வித்துருவானோ, இந்த மாரி சப்ஜெக்ட் தான் ஓடிட்டு இருக்கும்போது, அதுவும் நடக்கும். இம்மீடியட்டா அத தூக்கிட்டு வந்து என்னால வைக்க முடியுமா? அதனால அவனையே தூக்கிட்டு வந்து வச்சுட்டோம்னா, அப்படின்னு ஒரு டீல போட்டார்கள். பாகிஸ்தான் பயங்கர குஷி. இந்தியாவுக்கு ஆபத்தா அப்படின்னு கேட்டா, இந்திய அரசாங்கங்கள் இத உத்து நோக்குறார்கள். இதுல இன்னும் கமெண்ட் எதுவும் பாஸ் பண்ணல. நிலைமைய ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதோட நிறுத்திட்டார்கள். அதே சமயம் பாகிஸ்தானுக்கு ஆதரவா சவுதி இறங்குமா அப்படின்னு கேட்டா, அப்பல்லாம் இறங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. காரணம் இந்திய சவுதி வர்த்தகமும் நல்ல நிலைமையில இருக்கு. ராஜதந்திர உறவுகளும் நல்ல நிலைமையில இருக்கு. இத 2யும் கெடுத்துக்குவார்களா அப்படின்னு கேட்டா, கெடுத்துக்க மாட்டார்கள். ஆனா சவுதிக்கு ஒண்ணு அப்படின்னா, பாகிஸ்தான கூட்டிட்டு போயிருவார்கள். ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. ட்ரம்ப் கூப்பிட்டு ஆட்சி முன்னிறு எம்புட்டு வேகமா ஓடி போய் நின்னானோ, அதக் காட்டிலும் வேகமா பட்டத்து இளவரசர் முன்னாடி போய் நிக்கலாம் மாட்டான். மண்டியிட்டு அரசே சொல்லுங்க அப்படின்றுவாய்ங்க. ஆனாலும் எல்லா விஷயத்திலயும் 100% டிக் அடிக்க முடியுமா? 10% ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத நெனச்சு டெல்லி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. வருங்காலங்கள்ல அதுல என்ன அப்டேட்டோ அத பார்ப்போம். ஆனா பாகிஸ்தான பொறுத்தவரையும் இப்போ ஒரு கொண்டாட்ட மூட்ல இருக்காய்ங்க. ஆனா வெள்ளை மாளிகையில எப்படி சோறு ஊட்டி கடைசியில பலூச்சிஸ்தான் விஷயத்துல தெருவுல நிறுத்துனாய்ங்களோ, பட்டத்து இளவரசரும் அதே தான் செய்வார். அத தாண்டி வேற ஏதாச்சும் செய்வாரான்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.